உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் ஆனவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே. திருச்சிற்றம்பலம். காரைக்காலம்மையாருடைய 3வது பகுதி அற்புத திருவந்தாதி. அவர் அருளிய 3 பிரபந்தங்களில் அற்புத திருவந்தாதி 100 பாடல்களை கொண்ட அந்தாதி வகை பாடல் வகை. அவற்றில் 11வது பாடலிலிருந்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இறைவன், குரு மற்றும் அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி இன்றைய பகுதியில் முதலாவதாக 11வது பாடல். ஒன்றே நினைந்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன் ஒன்றே காண்கங்கையான் திங்கள் கதிர் முடியான் பொங்கொழி சேர் அங்கையார்க்கு ஆழாமது அங்கையார்க்கு ஆழாமது. எப்படி அவனையே நினைந்திருந்து அவனுக்கு அடிமைப்பட்டு அவனுடைய ஆளாக அவனுடைய அடிமையாக எப்படி மாறும் ஒரு பக்தியை நாம் வளர்க்க வேண்டும் என்பதை இந்த பாடலிலே சொல்லுகின்றார் காரைக்காலம்மையார். ஒன்றே நினைந்திருந்தேன் ஒன்றே துணிந்து ஒழிந்தேன். உன்னையே நின் ஒருவனையே எப்பொழுதும் நினைந்து கொண்டு வாழ்ந்திருக்கின்றேன். அந்த உறுதிப்பாட்டினின்றும் நான் என்றும் பின்வாங்க மாட்டேன். ஒன்றே என் உள்ளத்தில் உள் அடைத்தேன். அதனையே என் உள்ளத்தில் ஏற்றி கொண்டு விட்டேன். ஒன்றே கான் கங்கையான் திங்கட் கதிர்முடியான் பொங்கொழி சேர். அவன் திங்களை தன்னுடைய ஜடாமுடியில் சூடியவன். திங்களுக்கு விமோச்சனம் அளித்தவன். தட்சனுடைய சாபத்திலிருந்து விமோச்சனம் கொடுத்து அந்த தேயும் சந்திரனை, பொலிவு குறையும் சந்திரனை, அவனுடைய தன்மையானது குறையும் பொழுது அவனுக்கு அது துன்பத்தை தரும். அப்படி ஒரு நிலையில் எந்த தன்மையானதாக அந்த உயிர்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு விமோச்சனத்தை இறைவன் அளிப்பான் அவனிடம் தஞ்சம் புகுந்தால். அப்போது நம்ம அவனிடம் தஞ்சம் புகவில்லை என்றால் நமக்கு அவன் ஒரு விடிவினை காட்ட மாட்டானா என்றால் அந்த வழிக்கு நாம் சென்றால் தானே நமக்கு வழி தெரியும். ஒரு ஊருக்கு வழி தெரியவில்லை என்றால் யாரோ ஒருவரிடம் கேட்டால் தானே தெரியும். அதே போல் இறைவனிடம் நாம் என்ன விடயங்களை நம்மால் தனியாக சமாளிக்க முடியாதோ அந்த விடயங்களை அவனிடம் நாம் முறையிட்டால்தானே அவன் நமக்கு உதவி செய்வான். இல்லை என்றால் நமக்கென்று ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை உபயோகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும் அளவிற்கு அவன் இந்திரியங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதையும் தாண்டி நமக்கு இன்னொரு ஒரு துணை வேண்டுமென்று நாம் எப்பொழுது தீர்மானிக்கின்றோமோ அப்பொழுது அவன் நம்மை அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றான். அத்தகையவன் கங்கையையும் சூடியிருக்கின்றான். அதாவது ஒளி பொருந்திய திங்கள் மற்றும் வெண்மை பொருந்திய கட்டுக்கடங்காத ஆற்றல் உடைய கங்கை, இவை அனைத்தையும் தன்மேல் பொருத்தி இருக்கின்றான், தரித்திருக்கின்றான். அவன் பொன் போன்ற மேனி உடையவன். அவன் அருள்மேனியன், மலங்களிலிருந்து நீங்கியவன். அதனால் அவன் பொன் போன்ற மேனி உடையவன். அவன் அருள் ஞான பிளம்பு. அதனால் அங்கையாருக்கு ஆழாம் அது. அப்படி அன்பே வடிவமாக இருப்பவன், பிறருடைய துன்பத்தை கண்டு மனம் இறங்குபவன், அவர்களை தன்னிலைக்கு உயர்த்துபவன். அத்தகைய தன்மையாளனாக ஒருவன் இருக்கின்றான், ஆற்றல் பொருந்தியவனாக இருக்கின்றான். அவனையல்லாது வேற யார் நாம் நம் மனத்தில் தொழுது ஏற்றுவோம்? அவனையல்லவா நாம் பற்ற வேண்டும். ஆக அவனுக்கே அடிமையாகிவிட்டால்
நம்முடைய பாரத்தை அவனிடம் ஒப்புவித்துவிட்டு நாம் அவனுடைய திருவடி நிழலில் மிகுந்த ஒரு இன்ப நிலையில், ஆனந்த நிலையில் சிவனே என்று இருக்கலாமே என்று நமக்கு ஒரு உபாயம் சொல்லுகின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அடுத்த பாடலில் அவனுடைய அழகை வியந்து கூறுகின்றார். அதுவே பிரான் ஆமாறு ஆட்கொள்ளுமாறும் அதுவே இனி அறிந்தோமானால் அதுவே பனிக்கணங்கு கண்ணியார் ஒண்ணுதலின் மேலோர் தனிக்கணங்கு வைத்தார் தகவு. அதுவே பிரான் ஆமாறு ஆட்கொள்ளுமாறு. அவர் தலைவராக வீற்றிருக்கின்றார். பிரான் என்றால் தலைவர். அவர் நம்மை ஆட்கொள்கின்றார். அதுவே இனி அறிந்தோமானால், அவர் நம்மை ஆட்கொள்ளக்கூடியவர், ஆதியும் அந்தும் இல்லாதவர் என்பதை நாம் உணர்ந்து விட்டோமானால் அது பனிக்கணங்கு கண்ணியார் ஒண்ணுதலின் மேலோர், மாலை அணிந்தவரும் விளங்கிடும் நெற்றியில் கண்கொண்ட அந்த பிரான், அவனுடைய பெருமை இது மட்டுமா என்று சொல்லி ஒரு பாடலில் அவனுடைய பெருமையை சொல்லிவிட முடியுமா என்று தொடர்கின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். தகவுடையார் தாமுளரேல் தாரகலம் சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர் மிக வடர ஊர்ந்திடுமா நாகம் ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடுமேல் ஏ பாவம்தானே. இறைவனுடைய அழகை சொல்லும் பொழுது தன்மையில் குளிர்ச்சி பொருந்தியவை, வெண்மையானவை, அழகானவை இவை மட்டுமா அவன் தரித்திருக்கின்றான். அவன் இருமைகளிலிருந்து கடந்து நிற்கின்றான். அவனுக்கு இல்லது இல்லாதது, வேண்டுவது வேண்டாதது, நல்லது கெட்டது, அழகானது அழகில்லாதது என்பதே இறைவனுக்கு கிடையாது. அவன் அனைத்தையும் கடந்து நிற்கின்றான். ஆகையினால் அவனுடைய அடுத்ததாக அவன் கொண்டுள்ளது எது? பெருமையுடையார்கள் இருப்பார்களே ஆனால் அம்மையின் மேல் அரவம் ஊறாமல் இருந்திட காக்க வேண்டும். தகவுடையார் தாமுளரேல் தாரகலம் சார புகவிடுதல் பொல்லாது கண்டீர். இறைவன் பொல்லாத அரவத்தை கச்சையாக தன் இடுப்பில் அவன் வைத்திருக்கின்றான், அவன் அணிந்திருக்கின்றான். ஆக பெருமையுடையவர்கள், பெரியவர்கள், தவசீலர்கள் நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்களே, உங்களுடைய பணி யாது? அன்னையின் மேல் அந்த அரவம் ஊர்ந்து விடக்கூடாதாம். சிவனின் மார்பிலேயே அவ்வரவு ஊர்ந்து நின்றிட செய்தல் கூடாது. அவனுக்கும் அம்மைக்கும் தொலைவு நெடுந்தொலைவோ, அவன் மார்பில்தான் மாலை உள்ளதே, அதுவே போதுமே. இந்த நாகம் எதற்கு? மாலையே அணிந்திருக்கின்றான். அதுபோக இந்த அரவத்தனையும் மாலையாக சூட வேண்டுமா என்ன? அம்மையும் அவனும் ஒன்றுதான் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். புகவிடுதல் பொல்லாது கண்டீர் மிக வடர ஊர்ந்திடுமா நாகம் ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடுமேல் ஏ பாவம் தானே. மலைமகள் அவள் சிவமும் சக்தியும் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவருடைய மார்பில் இருக்கும் அந்த அரவமானது அவள் மேல் ஊறுவதற்கு எவ்வளவு தொலைவாக இருக்கின்றது. அது என்ன அவ்வளவு பெரிய நெடுந்தொலைவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த நாகம் எதற்காக அவன் அணிந்திருக்கின்றான்? எப்பொழுதும் போல அந்த பாம்பு இருந்திடும் என்பதற்கு உறுதி உண்டோ? அந்த நாகம் ஒரு நாள் மலைமகளையும் சாரலாம், அதனினும் பாவம் வேறு உண்டோ? அவள் அந்த அரவத்தினை அது அவளுக்கு ஏற்புடையது உண்டோ? அவளுடைய பெண்மை அதனால் அவள் ஒரு பயம் கொள்ளலாகலாம் அல்லவா? அதனால் அவளிடம் அது சென்று ஊராது காத்திட வேண்டும் என்று பாடுகின்றார் காரைக்கால் அம்மையார். அடுத்த பாடலில் தானே தனி நெஞ்சத்து தன்னை உய்ய கொள்வான், தானே பெரும் ஜேமம் செய்யுமால் தானே ஓர் பூனாக தார் பொலிந்து பொங்கழல் சேர் நஞ்சுமுழும் நீனாக தானை நினைந்து. என்னுடைய நெஞ்சமானது தனியாக இருக்கின்றது. அந்த தனிமையை போக்குவதற்கு எனக்கு துணையாக யார் வருவார்? நான் உய்வதற்காக, இந்த தனிமையிலிருந்து விடுபடுவதற்காக வருபவன் இறைவன். என்ன தனிமை நமக்கு? உடல் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, அறிவு, மனம், புத்தி, சித்தம், மற்றைய உறவுகள் இருக்கின்றது. இந்த உலகியலில் அத்தனை பொருள்கள் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உடலோடு ஆணவம் கட்டி ஆணவம் என்றென்றும் உயிர்களுக்கு ஒட்டியே இருக்கின்றது. அந்த ஆணவத்தினால் ஆசையும் என்றென்றும் ஒவ்வொரு நாளும் நித்தம் மனிதனுக்கு புது புது ஆசைகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தனிமை என்று சொல்ல வேண்டும்? இவற்றோடெல்லாம் நாம் கட்டுண்டு இருக்கும் பொழுது நாம் தனிமையில் இருக்கின்றோம். என்றைக்கு இந்த கட்டுகளிலிருந்து விடுபட்டு
இந்த உடலோடு சேர்ந்த, இந்த உடல் நாம் அல்ல, இந்த ஆன்மா அது இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி இருக்கின்றது, வியாபகத்தன்மை உடையது இந்த ஆன்மா. அத்தகைய நிலைதான் தனிமையற்ற நிலை. அப்படிப்பட்ட நிலையை யாரால் நமக்கு உணர்த்த முடியும்? அந்த நிலைமையில் ஏற்கனவே இருக்கின்ற ஒருத்தரால் தான் அந்த நிலையை நமக்கு காண்பிக்க முடியும். அதற்குண்டான பயிற்சியை நமக்கு கொடுக்க முடியும். அந்த வழிகாட்டுதலை நமக்கு காண்பிக்க முடியும். அப்படிப்பட்டவன் இறைவன் ஒருவன் தான். அதனால்தான் நீ எனக்கு துணையாக வர வேண்டும், நான் உய்வதற்காக. இன்னொன்று, இந்த உடல் சார்ந்த விடயங்களிலிருந்து எல்லாம் இந்த உயிர் என்றைக்கு பிரிகின்றதோ அன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். அப்போ நாம் தனிமையில் தானே இருப்போம். அப்போ நமக்கு துணையாக வருவது இறைவன் மட்டும்தானே. அந்த ஒரு அர்த்தத்தில் தான் நம்முடைய காரைக்காலமையார் இதை சொல்லுகின்றார். தானே பெரும் சேமம் செய்யுமால் தானே ஒரு பூனாக தார் பொலிந்து பொன்கழல் சேர் நஞ்சுமுழும் நீனாக தானே நினைந்து. என் நெஞ்சம் தானே தனித்து துணையின்றி இருக்கும் தன்மை கொண்டது. இதில் தன்னைத்தானே உய்ய கொள்ளும் தன்மையது. தானே தனித்து ஒரு பூனாக பொலிந்து பொங்கும் கழலின் வெம்மையைச் சேர்ந்த நஞ்சை உமிழும் நீண்ட நாகத்தினை உடையவனை தியானித்து, கழல் அணிந்தவன் நஞ்சை உமிழும் நாகத்தினை உடையவன், அவனை தியானித்து அவனை தனக்குள்ளே பெரும் சேமிப்பாக கொண்டிடும் தன்மை கொண்டது. ஆக அவன்தான் நாம் இந்த உயிரானது இந்த உடலை பெற்றதனுடைய நோக்கம். நாம் அவனை தியானித்து அவனை நம்முடைய சொத்தாக சேர்த்து கொள்வது. நாம் இந்த உடலினால் சேர்க்கும் சொத்துக்கள் அது நிலையாமை தன்மை கொண்டது. ஆக இந்த ஆன்மாவிற்கு நிலையான ஒரு சொத்து என்றால் அது இறைவன் மட்டும்தான். அதனை இந்த உடலை ஒரு கருவியாக கொண்டு அவனை துணையாக சேர்த்து கொள்ளுங்கள், சேமித்து வைத்து கொள்ளுங்கள். போகிற வழிக்கு அதுதான் நமக்கு துணையாக வரும். அப்படி என்று இந்த பாடல் மூலம் சொல்லாமல் சொல்லுகின்றார் நம்முடைய காரைக்காலமையார். இந்த ஒரு தருணத்தில் இந்த தனி வழிக்கு துணையாவது யாது என்ற ஒரு கருத்தினை திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்லுவார். இதே ஒரு பொருளில் அந்த திருப்புகழ் பாடலையும் இப்பொழுது சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். தாமரும் அமரும் மனையும் இனியதனமும் அரசும் அயலாக தரு கண்மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே கமல விமல மரகதமணி கனகமருவும் இரு பாதம் கருத அருளியனது தனிமை கழிய அறிவு தரவேனும் குமர சமர முருகா பரம குலவு பழனி மலையோனே கோடிய பகடு முடிய முடுகு கூரவர் சிறுமி மனவாழ அமரரிடரும் அவுணர் உடலும் அழிய அமர் செய்தருள்வோனே அறமும் நிறமும் மயிலும் அயிலும் அழகும் உடைய பெருமாளே கருத அருளியனது தனிமை கழிய அறிவு தரவேனும் அழகு உடைய பெருமாளே. இப்படி பழனிமலையில் விற்றிருக்கும் பெருமான் அவன் ஞான பண்டிதன். அவனிடம் அருணகிரிநாதர் என்னுடைய தனிமை கழிய அறிவு தர வேண்டும், அந்த ஞானத்தை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அதே தனிமையை தான் இங்கே காரைக்காலமையாரும் சுட்டி காட்டுகிறார். அந்த தனிமைக்கு நமக்கு துணையாக இருப்பது சிவ ஞானம். அந்த அறிவு தான் நம்முடைய தனிமையை போக்க வல்லது, என்றென்றும் நமக்கு துணையாக இருப்பது என்பதை சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட அறிவு தர வேணும், தன்னுடைய தனிமையை கழிய வேண்டும், அதற்கு இறைவன் துணையாக வர வேண்டும். அடுத்த பாடலில் நினைந்திருந்த வானவர்கள் நீள் மலரால் பாதம் புனைந்தும் அடிபொருந்த மாட்டார் நினைந்திருந்து மின் செய்வான் செஞ்சடையாய் வேதியனே என்கின்றோர்க்கு என் செய்வான் கொல்லோன் இனி.
வானவர்களெல்லாம் இறைவனுடைய திருவடிகளில் அத்தகைய தேவ உலகத்தில் உள்ள உயர்ந்த நன்மலர்களால் அவன் திருவடியை அலங்கரிக்கிறார்களே தவிர அது அவர்களுடைய பதவியை அதற்கு ஒரு நன்றி பாவிக்கும் வகையிலும் காப்பாற்றுவதற்காகவும் அத்தகைய புண்ணியங்களும் சுகபோகங்களும் நிறைந்த அந்த உலகில் தாம் எப்பொழுதும் நீடித்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தினால் அவர்கள் அவர்கள் கடலை பணிகின்றார்களே ஒழிய அந்த கடலில் அவர்கள் மனம் கொள்ளவில்லையாம். அவர்களுடைய மனத்தை அந்த திருவடியில் அவர்கள் வைக்கவில்லையாம். எப்பொழுதும் அவனையே நினைந்திருந்து மின்னல் அணைய பெரும் சடை உடையவனே, மறையை இடைவிடாது ஓதுபவனே என வாழ்த்திடும் என்னை எங்கனம் அருள்வனோ. எப்பொழுதும் அவனுடைய சிந்தையையே நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தில் அவனை நிலைநிறுத்த வேண்டும். அவன் மின்னலை அணைய பெரும் சடை உடையவன். அந்த சடாமுடியானது அவனுடைய விரிந்த ஞானம். அதனால்தான் அந்த வேதங்களும் மறைகளும் அவனுடைய ஜடாமுடியாக இருக்கின்றது. ஏனென்றால் வேதங்கள் விரிந்து இருக்கின்றன. அவற்றை நாம் எந்த ஒரு எண்ணிக்கையிலும் அடக்கிவிட முடியாது மறைநூல்களை. அப்படிப்பட்ட அந்த மறைநூல்களாக இருப்பவன் நாம் அந்த நூல்களில் சொல்லப்பட்டனவற்றை அந்த தர்மத்தின் வழி நின்று அவனை எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில் நினைத்து தொழுது அவனிடத்தில் நம் மனத்தை வைத்து அன்பு செலுத்தினோமேயானால், பக்தி செலுத்தினோமேயானால் என வாழ்த்திடும் என்னை எங்கனம் அருள்வனோ, அவன் எனக்கு அருள்பாலிக்க தயங்குவானோ, அருள்பாலிக்காது இருந்து விடுவானோ என்று சொல்லுகின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அப்படி அவன் மேல் எப்படி அன்பு வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அறிவு வேணும். அதற்கு பிறகு அன்பும் வைக்க வேண்டும். இப்படி இந்த அன்பாக நம்முடைய திருமுறைகளில் சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் சாத்திர நூல்கள் சித்தாந்த கருத்துக்களை சொல்லும் சாத்திர நூல்கள் அவை அறிவாகவும், இப்படி இவை இரண்டையும் துணை கொண்டு நாம் அவனுடைய பாத நிழலில் நாம் இளைப்பாறலாம் என்று வழிகாட்டுகின்றார்கள் நம்முடைய அருளாளர்கள். இப்படிப்பட்ட ஒரு பக்தி நிலையை நாம் மேற்கொண்டேயாமே ஆனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? இனியோ நாம் உய்ந்தோம் இறைவன் அருள் சேர்ந்தோம், இனியோர் இடரில்லாமல் நெஞ்சே, இனியோர் வினைக்கடலை யாக்குவிக்கும் மீளா பிறவிக்கு அணைக்கடலை நீந்தினோம் கான். இந்த பிறவிக்கடலை நாம் நீந்துவதற்கு இப்படி இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும். அதற்கு அவனை அன்பு பாராட்ட வேண்டும். உயர்ந்த அறிவும் அதற்கு நெறி சார்ந்த அறிவும் வேண்டும். அப்படி நாம் செய்தோமேயானால் நாம் உய்வடைவோம். பிறவிக்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற திருக்குறளில் சொல்லப்பட்டது போல, என் நெஞ்சே இப்பொழுது நாம் உய்ந்தோம், இறைவனின் திருவடியை சேர்ந்தோம். ஆகையால் இனி எப்பொழுதும் ஒரு துன்பமும் எமக்கு இல்லை. இதனை சற்று சிந்தித்துப் பார். வினையாகிய கடலினின்று மீளாமையாகிய பிறவிக்கடலை வினைக்கடலை அவன் திருவடியாகிய தெப்பம் கொண்டு நீந்திடுவோம் என்று அழகாக சொல்லுகின்றார் காரைக்கால் அம்மையார். இந்த இடர் களைவான் இறைவன் என்பதனை அவரே இந்த அற்புத திருவந்தாதியின் இரண்டாவது பாடலில் சொல்லியிருக்கின்றார். இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்தெறியாடும் எம்மனார்க்கு அன்பராது என் நெஞ்சவர்க்கு. அவன்தான் என் இடர்களை களைபவன், எனக்கு இறங்குபவனும் அவனே. இருப்பினும் என்னுடைய இந்த வினையின் பயனால் அத்தகைய அவனுடைய அன்பினை நான் உணராத காலங்கள் இருப்பினும் அந்த காலத்திலும் நான் அவன் மேல் அன்பு செய்வேன். அதாவது அவனுடைய அன்பை உணர்வதற்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியானது நம் மலங்கள் ஓரளவுக்கு ஒடுங்கும் வரையிலும் நாம் அந்த தகுதியை எட்டுவதற்கு, அவன் நாமத்தை சொல்லுவதற்கு, கோயிலில் சென்று அவனை வழிபடுவதற்கு, அவனுடைய புகழை பாடும் நூல்களை தோத்திர நூல்களை நாம் ஓதுவதற்கு ஓரளவேனும் நம்முடைய ஆன்மா செய்த வினையானது கழிந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத காலத்திலும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவனுடைய அன்பானது நிரந்தரமாக இருப்பினும் நம்மால் அதை உணர முடியாது. அப்படிப்பட்ட காலமாக இருப்பினும் நாம் அவனிடம் எந்த ஒரு
அத்தகைய வினையில் நாம் அழுந்தி இருக்கும்போது நாம் துன்பங்களில் துன்பக்கடலிலேயே மூழ்கியிருப்போம். அதனால்தான் நமக்கு எத்தகைய துன்பம் வந்த காலத்திலும் அந்த துன்பத்தில் அழுந்தி விடாது இறைவனுடைய திருவடியிலேயே அழுந்த வேண்டும். அதுதான் நம்மை அந்த துன்பத்திலிருந்து கடைத்தேருமே விடைய, இத்தகைய துன்பத்தில் நாம் தள்ளப்பட்டோமே, நாம் எத்தகைய ஒரு பிறவி அடைந்திருக்கோம் என்று நாம் ஒரு தொய்வு நமக்கு ஏற்பட்டாலோ, அந்த காலகட்டத்தில் இறைவனை வழிபடாது இருந்தாலோ அந்த உயிரானது இன்னும் அந்த துன்பத்தில் உழலுமே தவிர அதிலிருந்து மீளும் ஒரு மார்க்கம் அதனுடைய உயிருக்கு, அந்த அறிவிற்கு அந்த நிலையில் எட்டவே எட்டாது. அப்படி ஒரு சிந்தனைகளோடு 17வது பாடல். காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே, கைதொழுது காண்பார்க்கும் காணலாம் காதலால், காண்பார்க்கும் ஜோதியாய் சிந்தையுள்ளே தோன்றுமே, தொல் உலகுக்கு ஆதியாய் நின்ற அரண். இறைவனுடைய தன்மை, ஆதியாய் நின்றவன், இந்த உலகத்திற்கே அரண் போன்றவன், இந்த உலகத்தை காப்பவன், அவன்தான் இந்த உலகத்திற்கு காவலனாக இருக்கின்றான், அரண் போன்ற. அதனால்தான் அவனுக்கு அரண் என்று பெயர். அவனுடைய தன்மை யாது? அவனை யார் காணலாம்? காண்பார்க்கு காணலாம் தன்மையனே, அன்பினால் பக்தி என்னும் காதலால் அவனை தொழுது காண வேண்டுபவர்களுக்கு அவன் நிச்சயம் காட்சி கொடுப்பான். அதுதான் அவனுடைய தன்மை என்று ஒரே வரியில் அவனுடைய எளிமையினை சொல்லிவிட்டார். அடியார்கள் மேல் அவர் கொண்ட அன்பு. நாவுக்கரசர் சொல்லுவார், கருதார் இதய கமலத்தில் இருப்பான் என்று ஒரு திருமுறையில் சொல்லுவார். கருதுபவர் என்றால் என்றைக்கும் கருத்தில் அவனையே கொள்பவர்கள். அத்தகைய அடியார்களுடைய இதய கமலம்தான் இறைவனுடைய இடம் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அடியார்கள், அவன் மேல் அன்பு கொண்டவர்கள் காண முயற்சி செய்தால் அவன் காட்சி கொடுப்பான். காண்பார்க்கு சோதியாக சிந்தையுள்ளே தோன்றுமே, தொல்லுலகுக்கும் ஆதியாய் நிற்கும் அரண் அவன். இன்னொன்று முறை குரு வழிபாடு, சிவலிங்க வழிபாடு, சிவனடியார் என்பதே குரு லிங்க சங்கமம் என்று நம்முடைய நாயன்மார்கள் புராணத்தில் நாம் இந்த ஒரு சிந்தனையை எப்பொழுதுமே நாம் நினைப்பது உண்டு. அப்படி குரு லிங்க சங்கம என்ற 3 இடத்தும் காணும் தன்மை கொண்டவர். நாம் எத்தகைய வழியில் சென்றால் இவரை காணலாம் என்பதற்கு உரையாசிரியர் நடராஜன் ஐயா இந்த மார்க்கங்களை நமக்கு நினைவூட்டுகின்றார். குரு வடிவாகவும், குருவினுடைய அவருடைய வழிகாட்டுதல் வாயிலாகவும், லிங்க வடிவாக இறைவன் கோயில்களில் வீற்றிருக்கின்றான், அவனை சென்று தொழுது சரியை கிரிய யோக மார்க்கத்தில் நிற்கலாம். இன்னொன்று சங்கமம். சங்கமம் என்றாலே அடியார் குடும்பத்தோடு இணைந்து அவனை தொழுவது, பக்தி செய்வது. இப்படி இந்த 3 மார்க்கங்கள் இருக்கின்றன. இந்த 3 மார்க்கத்தில் எதில் சென்றாலும் நாம் இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும், அவன் காட்சி கொடுப்பான் என்று சொல்லுகின்றார். அவனுடைய ஆற்றல் யாது? இப்படி எளியவனாக இருக்கின்றான் என்றால் அவனுக்கு அவனுடைய ஆற்றல் அவ்வளவுதான் என்று நாம் குறைத்து மதிப்பிட விடக்கூடியதல்லவா? அதுக்குத்தான் அவனுடைய அளவிட முடியாத ஆற்றலை சொல்லுகின்றார். அப்படி ஆற்றல் அளவிட முடியாத ஒருவன் எவ்வளவு எளிமையாக இருக்கின்றான் என்றால், அப்பொழுது அவனை பணியும் நாம் எப்படி நாம் அடியார்க்கும் அடியாராக அவனுக்கு அடிமை பூண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அரணென்கோ நான்முகன் என்கோ அரிய பரனென்கோ பண்புணர மாட்டேனே, முரண் அழிய தானவனை பாதத்து தனிவிரலால் செற்றானை, யான் அவனை எம்மானை இன்று அவனை என்ன என்று கூறி நான் அழைப்பேன். அரணென்று சொல்லுவனோ, அவன் எல்லாருக்கும் காவலாக இருப்பவன், எல்லாரையும் காப்பவன். அதனால் அரண் என்று அவனை சொல்லலாமா? இல்லை, அதாவது பரஞானமாக எல்லாவற்றிற்கும் மேலான ஞானமாக அவன் வீற்றிருக்கின்றானே. அதனால் தானே நான்முகன் அவருடைய தலையை, அவருடைய முடியை தேடும் பொழுது அவர் தென்படாமல் இருந்து விட்டார். அத்தகைய உயர்ந்த ஞானமாக இருக்கின்றாரே. நான்முகன் என்கோ அறிய முடியாத பரனென்கோ, பரன் என்று நான் சொல்ல முடியுமா? பண்பு உணர மாட்டேனே, அத்தகைய அவனை பண்பினை உணர முடியவில்லையே. முரண் அழிய தானவனை பாதத்து தனி விரலால் செற்றானை. முரண்பட்டவன் யார்? முரண்பட்டவன் ராவணன். எப்படி முரண்பட்டான்? அவன் சிறந்த சிவபக்தன், ஆனால் அவனுக்கு ஆணவம் இருந்தது. அப்போ நம்முடைய காரைக்காலமையார் என்ன சொல்லுகின்றார்கள்? பக்தி இருக்கிற இடத்தில் ஆணவம் இருக்கக்கூடாது, ஒரு அடியாருக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. அப்படி அதனால்தான் முரண் அழிய தானவனை பாதத்து தனி விரலால் செற்றானை. நான்முகன் என்பேனோ, நான்முகன் அறிய முடியாதவன், யாவர்க்கும் அறிய சர்வ வல்லவனான பரம்பொருளாக இருப்பவன் என்று அவனை கூறுவேனோ. வலிமை அழியும்படி அரக்கனான
ராவணனை தன் திருவடியில் உள்ள பெருவிரலால் அடர்த்திய பேராளன் அரண் என்பேனோ. வலிமை என்பதுதான் இங்கே முரண். வலிமை என்பது அவனுடைய ஆணவம். ஆணவத்திற்கு வலிமை அதிகம்தான். அதனால்தான் மனிதனால் அந்த ஆணவத்தை வெல்ல முடியாது, இறைவன் துணையால் மட்டுமே. யாருக்கு அந்த ஆணவம் இல்லையோ, யாருக்கு அந்த ஆணவம் கட்டுப்படுகின்றதோ அவரால் தான் அந்த ஆணவத்தை ஒடுக்க முடியும். ஆகையினால் அப்படி பக்திக்கு முரணான, அடியாருக்கு முரணான அந்த ஆணவம் உடைய ராவணன், அத்தகைய வலிமை பொருந்தி அத்தகைய பக்தனான அவனுக்கே ஆணவம் இருந்ததென்றால் அந்த ஆணவத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது? அந்த வலிமையுடைய ஆணவத்தை அழியச் செய்தவன் அவன் அரண் போன்றவன், பரஞானமாக வீற்றிருக்கவன் அவன் சிவபெருமான், ஈசன். அவனை எத்தகைய அவனுடைய பண்பினை தான் நான் எவ்வாறு உணர்ந்து அவனை என்னவென்று கூறி அழைப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க காரைக்கால் அம்மையார். இன்று நமக்கு எளிதே மாலுக்கும் நான்முகர்க்கும் அன்றும் அளப்பரியன் ஆனானை என்றும் ஓர் மூவா மதியானை மூவேழ் உலகங்கள் ஆவானை காணும் அறிவு. திருமாலுக்கும் நான்முகனுக்கும் அன்று காண்பதற்கு அரியவனாக அவன் காட்சி கொடுத்தான். என்றைக்கு முதுமையடையாமல் முழுமையில்லா மதியை தன்னுடைய தலையில் சூடியவன், 21 உலகங்களும் ஆனவனை, சிவனை இன்று நாம் காணல் எளிதே ஆகும். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை, அந்த ஈசனை நாம் காண்பது எளிதாக இருக்கின்றதே என்று அவன் அடியார்க்கு எளியவனாக இருக்கின்றான் என்பதனை சுட்டி காட்டுகிறார், நமக்கு உணர்த்த முற்படுகின்றார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அவனுடைய ஆற்றல் எத்தகையது? அவன் 21 உலகங்களுமாக அவன் வீற்றிருக்கின்றான். அதாவது பாதாளம், இந்த பூ உலகம், அதற்கு கீழ் உலகங்கள் 7, மேல் உலகங்கள் 7 என்று சொல்லுவோம். அப்படி 21 உலகங்களும் ஆனவன் சிவனை இன்று நாம் காணல் எளிதே ஆகும். இந்த அடுத்த 20வது பாடல் மிகவும் இன்றியமையாத முக்கியமான ஒரு பாடல். அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே, அறிவாய் அறிகின்றானும் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரி சுடர்பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். இறைவனை அறிய ஒரு அறிவு வேண்டும். அந்த அறிவாக யார் இருக்கின்றார்? அதுவும் அவனாகவே இருக்கின்றார். அறிவானும் தானே, எல்லாவற்றையும் அறிபவன் அவன். அறிவிப்பானும் தானே, தான் அறிந்தவற்றை அந்த அறிவாகவே இருப்பவனாக இருப்பவன், அதை நமக்கு அறிவிப்பவனும் அவனே. அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, மெய்ப்பொருளாக இருப்பவனும் அவன்தான். நாம் ஒரு மெய்ப்பொருளை உணர முற்படுகின்றோம், அந்த மெய்ப்பொருளாக இருப்பவனும் அவனே. அவன் வேறு என்னவெல்லாம் அவன் வியாபித்து இருக்கின்றான்? தானே விரி சுடர் பார் ஆகாயம், சுடர் நெருப்பு, பார் என்பது பூமி, ஆகாயம் விண், அப்பொருளும் தானே அவன் என்று சொல்லுகின்றார். இதே போல அவனுடைய வியாபகத்தன்மை அடுத்த பாடலிற்கும் தொடர்கின்றது. அவனே இரு சுடர் தீ ஆகாசம் ஆவான், அவனே புவி புனல் காற்றாவான், அவனே இயமானனாகி அட்டமூர்த்தியுமாகி ஞானமயனாகி நின்றானும் வந்து. இறைவன் பஞ்சபூதங்களாக, சூரியன் சந்திரனாக, ஆன்மாவாக, இதுதான் இறைவனுடைய அட்டமூர்த்தம் என்று சொல்வார்கள். அட்டமூர்த்தம் என்றாலே ஒரு உண்மை, ஒரு தத்துவம். இந்த தத்துவங்களாக இருக்கின்றான். இந்த தத்துவங்களுக்கு ஆகாயம், பூமி, காற்று என்று முதலில் அதனுடைய தன்மைகளே வெளிப்படும். அதாவது ஒரு பறவெளி, அதிலிருந்து காற்று, அதாவது தொடும் ஒரு உணர்வு, அதற்கு பிறகு வெப்பம், வெப்பத்திற்கு பிறகு அதனுடைய நீரினுடைய தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறம் பூமியினுடைய சுகந்தம், மனம், நீரினுடைய சுவை, அதற்கு பிறகு மனம். இப்படி இவை தான் தன்மாத்திரைகள் என்று சொல்லுவார்கள். தன்மைகள் தான் முதல்ல வெளிப்படும். அந்த தன்மைகளை நாம் உணர்வதற்கு தான் அதற்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும். ஒரு பொருளாக அது வருகின்றது. ஆகாயம், நீர், காற்று, நிலம் என்று பொருளாக, நெருப்பு என்று பொருளாக வருகின்றது. அதன் பிறகு அதற்குள்ளே இறைவனுடைய சைத்தன்ய சக்தி, அந்த சக்தி இருந்து அதனுடைய தன்மையை அது நிலைநிறுத்த செய்கிறது. இறைவனுடைய சக்தி எல்லா பொருட்களிலும், உயிருள்ள பொருட்கள், ஜடப்பொருட்கள் எல்லாவற்றிலும் இருப்பதனால்தான் எங்களுடைய சைவ சித்தாந்த குருவையை அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய தன்மையாக இருப்பதும் இறைவன் தான். அப்படி அதற்குரிய தன்மை அதில் நிலை பெற வேண்டும் என்றால் அங்கே இறைவனுடைய சக்தி அங்கே இருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொன்றுக்குள்ளும் வியாபித்து இருந்து இவற்றுக்கெல்லாம் வடிவம் கொடுத்து அந்த அட்டமூர்த்தங்களிலிருந்து நமக்கு
உடலையும் அந்த அட்டமூர்த்தங்களையும் அந்த தத்துவங்களையும் இந்த உடலுக்குள் புகுத்தி இந்த உயிரை உடலுக்குள் நிலைத்திருக்க செய்து போகங்களை அனுபவிக்க செய்து பொய்யை காட்டி மீண்டும் மெய்யை உணர்த்தும் இறைவன். அப்படிப்பட்ட ஒரு தன்மையனாக இறைவன் இருக்கின்றான் என்பதை இவர்களெல்லாம் இறைவன் திருவருள் ஞானத்தினால் உணர்ந்தார்கள். வேறு எந்த நூல்களையும் இவர்கள் கற்கலை. ஆனால் இவர்கள் எழுதிய இந்த நூல்களின் வாயிலாக நாம் அதை கற்கின்றோம். ஆக நாம் கற்றலில் இருக்கின்றோம். அதன் பிறகுதான் அதை இறைவனுடைய கருணையினால் அதை உணரும் ஒரு தன்மையையும் நாம் அடைய வேண்டும். இதே கருத்துக்களை திருத்தாண்டகத்தில் நின்ற திருத்தாண்டகம் இறைவன் எவ்வாறெல்லாம் நிற்கின்றான், எந்த பொருளிலெல்லாம் அவன் நிற்கின்றான் அப்படி என்பதை நம்முடைய நாவுக்கரசரும் சொல்லியிருக்கின்றார் ஒரு திருத்தாண்டத்தில். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமான எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாயட்டமூர்த்தியாகி பெருநிலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறவுருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநிலைய இன்றாகி நாடையாகி நிமிர் புன்சடையடிகள் நின்றவாறே நிமிர் புன்சடையடிகள் நின்றவாறே நிமிர் புன்சடையடிகள் நின்றவாறே. திருச்சிற்றம்பலம். இதனோடு 21 பாடல்களை நிறைவு செய்திருக்கின்றோம். மற்றைய ஈசனுடைய அழகினையும் தன்மையையும் காரைக்கால் அம்மையாருடைய பாடல்களின் வாயிலாக அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ரொம்ப மிக சிறிய ஒரு புரிதலையும் பக்குவத்தை கொண்டு எனக்கு அடியார் கூட்டம் வாயிலாக கிடைத்திருக்கும் இந்த ஆனந்தம் ஒரு பேர் ஆனந்தம். ஆனால் அதை எந்த அளவுக்கு என்னால் வெளிப்படுத்த முடிகிறதோ அந்த ஆற்றல் என்பது அந்த பக்குவம் என்பது ரொம்ப குறைவு. இருப்பினும் இறைவனுடைய கருணையினால் பெரிய குரு அருளாளர்களுடைய அவர்களுடைய அனுக்கிரகத்தினால் அடியார்களுக்கும் இந்த ஞான நூல்களுடைய பயன் பெருவாரியாக கிடைக்கப்பெற ஒரு வாய்ப்பு கிட்டணும் அப்படின்ட்டு இறைவனிடமே திருவடியில் விண்ணப்பம் வைத்து இன்றைய நம்முடைய காரைக்கால் அம்மையார் பகுதியினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சி.